ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். விவாத களத்தில் விசிகாவின் மகளிர் அணி அக்டோபர் 2 திருச்சியில் மது விலக்கு ஒழிப்பு மாநாடு நடத்தப் போகிறது. அக்கட்சியின் தலைவர் திருமா அதிமுகவை அழைத்துள்ளதால் திமுக கூட்டணியில் சலசலப்பு எழுந்துள்ளது. திருமா திமுக கூட்டணி விட்டு வெளியேறுவாரா இல்லை திமுகவை மிரட்டுவதற்காக இந்த நடவடிக்கை எடுத்துள்ளாரா என்பதை விவாதிப்போம். பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம்மா கனகதாரகை. வணக்கம் சார். சார், இப்போ திருமா மது விலக்கு ஒழிப்பு, ஏன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயத்தை அதுல இருந்து எப்பொழுது பேசிட்டு இருக்காரு. இப்ப எதிர்கட்சியான அதிமுகவை அழைச்சிருக்காரு. இந்த மது விலக்கு ஒழிப்பு இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? இது எதுக்காக நடத்துறார்? இது ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். அவங்க இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, எல்லாரையும் கூப்பிடுறது, மது ஒழிக்கணும்னு நினைக்கிறதால நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி எப்படி ஒழிக்க போறாங்க, ஒழிச்சாங்கன்னா ஆல்டர்னேட் என்ன கொண்டு வருவாங்கன்றத ஒரு கேள்விக்குறியா தான் நான் பாக்குறேன். நான் உனக்கு கேட்கிறேன், மொத்த பேருமே அழைக்கிறாரு அவரு. எல்லாருக்குமே தான் அழைப்பு கொடுத்துருக்காரு. விஜய் கூட வரலான்னு தான் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? யாரு வேணா வரலாங்க. நான் பாமகவையும் பாஜகவையும் அழைக்க மாட்டேன். ஏன்னா பாமக ஜாதி கட்சி, பாஜக மதவாத கட்சி. சரி சார், விசிகா எந்த கட்சி சார்? பொது கட்சியா? அவங்களும் ஒரு சாதி கட்சி தான். அப்படி இருக்கிறப்ப இன்னும் கேட்டா பாமக எப்பொழுது தமிழகத்தில் மது விலக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதை அழைக்கலாம்ல. ஆமா, அது என்னன்றது ஒண்ணும் புரியல. மேபி அப்ப அவங்க இந்த மாதிரி இந்த பாஜக கூட இருக்கிறதுனால மேபி பாமக கூப்பிடாம இருக்கலான்ற மாதிரி தோணுது எனக்கு. பாஜக கூட இருக்கிறதுனால பாமக கூப்பிடலையோன்ற மாதிரி தோணுது. பாஜக? ஆமா, பாஜகவும் பாமக தான் கூட்டணியில இருக்கிறாங்க சார். எது இருந்தாலும் மொத்த பேரு இணைஞ்சுதான் சார். இது பாமகவும் அதே கொள்கைதான் போராடுது, புரியுதுங்களா? இப்ப பாஜக அவங்க நினைச்சா ஒரு சட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே மது விலக்கு கொண்டு வர முடியும். அது உண்மை. ஏன்னா குஜராத்ல அவங்க அதை செஞ்சு இல்ல கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில எந்த மாநிலத்துல கொண்டு வர முடியும். அப்படி இருக்க அதை அழைக்கலாம்ல. அழைக்கலாம் தான். ஆனா அவங்க கொள்கை ரீதியா அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. அது இவங்க பாமகக்கும் விசிகாக்கும் ஆல்ரெடி ஏகப்பட்ட இந்த கட்சி ஜாதி ரீதியா முரண்கள் கூட நிறைய இருக்கு. நீங்க பெரியவங்க நாங்க பெரியவங்களான்ற அந்த இதுவும் இருக்கு. நாங்க தான் அதிகம்னு அவங்க சொல்றாங்க, நாங்க தான் தமிழ்நாட்டிலே அதிக ஜனத்தோட இவங்க சொல்றாங்க. மேபி அதனால கூட அவங்க கூப்பிடாம கூட இருக்கலான்ற மாதிரி தோணுது. ரைட் சார், ஓகே. திடீர்னு அதிமுகவை அழைக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அதிமுக பாஜக எதிர்க்கிறாங்களே, அவங்க பாஜக தாக்குறாங்களா, அண்ணாமலை உருவம் கூட இருக்கிறாங்க. அதனால மேபி நட்பு கரணிக்கலாம் அவங்க. இல்ல இதே அதிமுக தான் ஆட்சியில இருக்கிறப்ப இதுவே மது விலக்கு தான் இருந்தது. மது விலக்கு இருந்ததா? இல்லையே. இல்ல, டாஸ்மார்க் எல்லாம் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி சார் அதுக்கு பொருத்தமானவங்க? நான் கேட்கிறேன், அதிமுக அழைச்சல் ஏதாவது பொருத்தம் இருக்கா? ஏதாவது கருத்து இருக்கா? ஏதாவது இது இருக்கா? இன்னும் கேட்டா அவங்கதான் இப்ப தமிழகத்துல அதிகமான வருவாயை உருவாக்க காரணமே அதிமுக. அப்படி இருக்க அதை அழைக்கிறது நியாயமா இருக்கா? அப்போனா விசிகா திரும்ப ஏதோ ஒரு உள்குத்து இதுல தானே அவர் இறங்கி இருக்காரு. இருக்கலாம். அது எல்லாருக்குமே அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இருக்கலாம். எது வச்சு எப்படி நினைக்கிறீங்க? ஒரு லாபம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பேசின பேச்சு, ஒரு தமிழர் ஆட்சி செய்ய முடியல, ஒரு தலித் முதலமைச்சர் வர முடியாதுன்னு ஆல்ரெடி கொஞ்ச நாள் முன்னாடி பேசினாரு. இப்போ மேபி அவருக்கு இங்க இருக்க அந்த குடும்ப ஆட்சின்னு சொல்லப்படுற அந்த விஷயங்கள் அவருக்கு நெருடலா இருக்கலாம். அதனால ஒரு தமிழர் எடப்பாடி இருக்காரு, அவர்கிட்ட போலான்ற ஐடியா கூட அவருக்கு இருக்கலாம். நீங்க அப்படி நினைக்கிறீங்க? அப்படிதான் எனக்கு தோணுது. ஆமா, அப்படிங்களா? அப்படி பரந்தப்பட்ட எண்ணம் அப்படி இருக்கு. இல்ல திமுக கூட்டணியில அவ்வளவு எவ்வளவு சிறுமப்படுத்த முடியுமோ யாரு திருமாவை சிறுமப்படுத்திருக்காங்க. இல்ல, அதாவது ஜனநாயக வெல்லும் மாநாட்டுல பயங்கரமா பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்ன பயங்கரமா கட்டினாங்க. அப்ப கூட 2 சீட்டு தான் கொடுத்தாங்க. பொது தொகுதி கொடுக்கலையே. அதனால கூட இப்ப அதிமுக அழைப்பு எடுக்கலாம்ல. அப்படிங்களா? அப்படிதான் இப்ப நீங்க சொல்ற அவர் என்ன தெரியுமா, இது
தேர்தலுக்கான இது கிடையாது, இது பொதுவானதுன்னு சொல்றாரு இல்ல. அவங்க அப்படிதான் சொல்லி முதல்ல அப்படிதான் அதுக்காக டைரக்டா நாங்க தேர்தலுக்காக இப்பயே நாங்க கூட்டணி வைக்கணும்னு சொல்ல முடியுமா? அதுங்க ஏத்துப்பீங்களா? யார் ஏத்துப்பாங்க சொல்லுங்க? இது உண்மையில அவரு எந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்கோசம் தான் இது பண்றாரு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு அதிமுக மட்டும் அழைச்சா பரவாயில்ல, அவர் விஜய் கூட அழைக்கிறாரு இல்லையா? சோ அப்படி கிடையாது, அழைச்சா மத்த பேரை அழைக்கணும் இல்ல. அதான் சொல்றேன் நானு, அவங்களுக்கு வந்து கொள்கை ரீதியா கருத்து ரீதியா அவங்களுக்கு அந்த முரண் இருக்கிறதுனால அவங்களை விட்டுறலாம்னு நினைக்கிறேன். அப்பனா இது பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சார்? நானும் அதான் நினைக்கிறேன். ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பூரண மதுவிலக்கு அவசியம் தானா? அவர் எடுக்கிற முன்னெடுப்பு சரியா? அவர் எடுக்கிற முன்னெடுப்பு என்னை பொறுத்த வரைக்கும் சரிதான் சார். பூரண மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிற கேள்வி அடுத்தபட்சம். ஆனால் அவர் எடுக்கிற முன்னெடுப்பு நிச்சயமா ஒரு சரியான ஒரு முன்னெடுப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். எதை வைத்து? அவர் பேட்டியிலேயே அவர் சொல்லியிருக்காரு, இப்போ பீகார் குஜராத்ல சாத்தியம் ஆகும்போது நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே ஆர்டிகல் 47லயே வந்து ஒரு ஸ்டேட்டுக்கான பவராக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டேட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியா, ஸ்டேட்டோட ரைட்டா, அதிகாரமாக இதெல்லாம் வருது. ஸோ மெடிக்கல் பர்பஸ்க்காக இல்லாமல் தேவையில்லாத இது மாதிரியான விஷயங்களுக்கு இன்டாக்சிகேட்டட் ட்ரிங்க்ஸ் பயன்படுத்துறதுக்கு தடை செய்வதற்கான அதிகாரம் ஒரு மாநிலத்துக்கு இருக்குன்ற பட்சத்தில் மற்ற ஸ்டேட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது வெற்றிகரமாக ஆகுதோ இல்லையோ, இல்லாத பட்சத்திலும் ஒரு தமிழகமாக நம்மளும் அதை எடுக்கலாம். கலாச்சாரத்துல அவங்க அதெல்லாம் தடுத்துட்டு இருக்காங்க. அரசாங்கம் விற்கிறோம் சாப்பிடுங்க, கலாச்சாரம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. இவர் கலாச்சாரத்துக்கு எடுத்து போறோம்னா கூட பரவாயில்ல, இவர் ஒட்டுமொத்தமா மதுக்கே ஃபுல்லா ஒழிக்கலான்றாரு. அப்ப வேற ஆல்டர்னேட் என்ன பண்ணுவாராம்? அதை பத்தி ஏதாவது சொல்றாரா? வெறும் அழைப்பு கொடுத்தா மட்டும் போதுமா? ஆல்டர்னேட் எதுவும் கிடையாது தான். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்பனா மதுவால நீங்க ஏன் பூரண மதுவிலக்கு அமுல்படுத்தணும்ட்டு ஆணித்தரமா இது பண்றீங்க? வேற எதனா காரணம் இருக்கா உங்ககிட்ட? அஃப்கோர்ஸ் சார், இப்போ அதிகமான பெண்கள் வந்து விதவைகளாக இருப்பதற்கான காரணம் வந்து இந்த மதுன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் கலங்கரைன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியில் தமிழகத்தில் அதிகமான பகுதிகளில் விடோக்கள் இருக்கிறாங்கன்னா அதற்கான மெயின் ரீசனாக இந்த இன்டாக்சிகேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஸோ அப்படியாக இருக்கும் பட்சத்தில் இதை தாண்டி இன்டிமேட் பார்ட்னர் வயலன்ஸ், இப்போது செக்ஷுவலாகவோ எமோஷனலாகவோ ஃபிசிக்கலாகவோ டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து இந்த பெண்களுக்கு நடப்பதற்கான பெரிய ரீசனாகவும் இதுதானே இருக்குது. கணவன்மார்கள் மூலமாகவோ அப்பாக்கள் மூலமாகவோ பெண்களுக்கு நடப்பதற்கான ஒரு பெரிய காரணமாக இந்த மது தான் இருக்கு. ஸோ விதவைகள் பற்றி சொல்றீங்க. இப்போ இதுவே வந்து நம்ம டாஸ்மாக்லாம் ஒழிச்சிட்டோம், மது ஒழிச்சிட்டோம்னா திரும்பி கலாச்சாரம் வராதா? தேடி குடிச்சு மறுபடியும் அந்த கள்ளக்குறிச்சி மாதிரி நிகழ்ச்சி நடக்காதா? கள்ளக்குறிச்சி மாதிரியான நிகழ்வு நடக்கும்போது இப்போ தமிழக அரசு வந்து நிதி அவங்க 10 லட்சம் வரைக்கும் உங்க நிதி செலவு பண்றாங்க. தமிழக அரசு 10 லட்சம் வரைக்கும் நிவாரணமாக செலவு கொடுக்குறாங்க. எதுக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சு மரணம் அடைஞ்சா அதுக்கு கொடுக்கணுமா? நான் கேட்கிறேன். ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு இது கம்மி, கள்ளச்சாராயம் குடிச்சு சத்தா 10 லட்சம். என்ன இது கொஞ்சமாவது மைண்ட் இருக்கா அவருக்கு? தமிழக அரசு இருக்கா? கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம். அது வந்து நான் எப்படி பாக்குறேன், ஏதோ ஒரு நல்லதுக்கு ஒரு இது நடந்தா அதுக்கு 5 லட்சம் 2 லட்சம் இது என்ன மேம்? அப்பனா கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சா கொடுத்துருவாரு முதல்வர். அதன் மூலமா வருவாய் ஒரு பக்கம் வருது சார். அதை தாண்டி இப்போ கள்ளச்சாராயத்தினால குடிச்சு சிட்டிசன்ஸ் எல்லாம் இழக்கிறாங்கன்னா அது வந்து அரசாங்கத்தினுடைய பொறுப்பு தான். அரசாங்கம் தன்னுடைய ஒருத்தர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம் கொடுப்பது சரியா தவறா உங்களை பொறுத்த வரைக்கும்? சரியில்லை சார். அவங்க வந்து தன்னுடைய இது என்னுடைய தவறு நான் வந்து மூடி மறைக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்குறேன். ஒரு சாலை விபத்துக்கோ இல்லை ஒரு மற்ற விபத்துகளுக்கு இயல்பா நடக்கக்கூடிய ஒரு இறப்புக்கு கொடுக்கறதை தாண்டி இதுக்கு நான் அதிகமா கொடுக்குறேன்னா இதுல என்னோட தவறு மிகுதியா இருக்கு. அதை நான் மூடி பூசி மறைக்க பாக்குறேன். பெரிய தவறு இருக்கு. கள்ளச்சாராயம் வந்து நடக்கிறது தவறு தானே சார். அது அரசாங்கத்தினுடைய கையாளாவது இதுதானே, அரசு கையாளாவது இதுதானே காட்டுது. கள்ளச்சாராயம் இருக்குதுனால அரசின் கையாளாக தனத்தினால்தான் கள்ளச்சாராயம் உருவாகுது. உன்னுடைய ஆட்சியில் சரியான அமல்படுத்தவில்லை, சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை, போலீஸ் சரியான இதுக்கு மதுவிலக்குத்துறை சரியாக செயல்படல. அப்படி இருக்க எப்படி கள்ளச்சாராயம் வரும்? அதுதான் சார், அவங்களுடைய தவறை வந்து மூடி மறைக்கக்கூடிய ஒரு வழியா அதை பயன்படுத்துறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். சார் நீங்க சார்
சார் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்க இல்லையா, இது கொடுக்கறத பத்தி அந்த பிரச்சனை இல்லை. இதை வந்து யார் காய்ச்சறானோ, யார் இதனால லாபம் பார்த்தானோ, அவன் கிட்ட இருந்தோ அவன் சொத்தை பிடுங்கி மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது சரியானதான் நான் பாக்குறேன். மக்களோட காசு வரி பணத்திலிருந்து கொடுக்கறது வந்து நான் தவறா பாக்குறேன். ஆமா, இப்ப அதான் சட்டம் ஏற்று இருக்காங்களே என்ன தமிழக அரசு. இதே மாதிரி கலாச்சாரம் காய்ச்சுன்னா இருந்தாலும் இது கலாச்சாரம் அவங்களுடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் ஜப்தி செய்யப்பட அரசாங்கம் அது சொல்லி ஃப்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கணும். அவங்க நாளைக்கு யாருமே காய்ச்சறதுக்கு முன் வராத அளவுக்கு தண்டனைகள் அதிகப்படுத்தணும். அப்பதான் இது சரி. இப்பதான் 10 வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே கண்காட்டு தானே சூரிய நமஸ்காரம் நம்ம நாட்டுல அதுதான் நடக்குது. இப்போ எல்லாம் முடிஞ்சிருது, எல்லாம் பண்ணிடுறாங்க. இப்போ இத்தனை பேர் 100 பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அடுத்தடுத்த இது பண்றாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், மது விலக்கு மற்றும் ஆய்வுத்துறை அப்படின்ட்டு அந்த டைட்டில் சரியா? அந்த மது விலக்குன்னா என்ன? ப்ரோஹிபிஷன் கூடாதுன்ற மாதிரி. அதுக்கு அந்த தலைப்பு வச்சது தப்பு. இந்த தமிழக அரசுக்கு தெரியலையா எதுன்ட்டு? அது எப்படி சார் இது? இல்ல நீங்க சொல்லுங்க. எல்லாரோட கேள்வியா அது இருக்குது. உண்மைதான். நீ வந்து அதாவது அந்த மது விலக்கு வந்து கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுதான் அந்த இதுவா? நல்ல சாராயத்தை இது தானே? இல்ல இவங்க ஆல்ரெடி சொன்னதானே படிப்படியா நம்ம குறைச்சிருவோம்னு சொன்னதுனால மேபி இந்த ஒரு துறையை ஓபன் பண்ணி. இல்ல படிப்படியா யாரு குறைச்சிருந்தது? இவங்க திமுகவோட சட்டமன்ற தேர்தல்ல 2021 அவங்க தன்னுடைய கொள்கை எங்க சொன்னாங்க? 2016 இல்ல 2016 தேர்தலில் மது விலக்கு கொண்டு வரப்படும்னாங்க. ஆனா ஜெயலலிதா தன் தேர்தல் அறிக்கை படிப்படியாக மது கடைகள் மூடப்படும். ஆமா, அந்த இதுல வந்து அதிமுக ஜெயிச்ச உடனே எல்லாரும் பாத்தீங்களா குடிகாரனை எதிர்த்து இதா அப்படின்ட்டு ரைட். இது இருக்கு நீங்க சொல்றீங்க. இப்ப ஏன் நீ இப்ப ஆட்சியில தானே இருக்க, ஏன் உன்னால இது பண்ண முடியல? அதை எதிர்த்துதான் இப்போ விசிகால திருமாவளவன் வந்து கூட்டணியா இருக்கும்போது இந்த கொள்கை இந்த வாக்குறுதியை கொடுத்தீங்கல்ல, இப்போ 3 ஆண்டுகள் தாண்டியும் கூட அதை அமல்படுத்தாதது ஏன் தானே? இல்ல இப்ப வந்து வாக்குறுதி கொடுக்கவே இல்லையே. 2016 தானே கொடுத்தாங்க, 2021 சட்டமன்ற தேர்தல் கொடுக்கலையே. இப்போ வந்து படிப்படியா குறைக்கிறோம்னு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. 500 கடை தான் மூடினாங்க. அப்புறமா என்ன ஆச்சு? அது அமல்படுத்தலையேன்னு சொல்லிதான் கூட்டணியில இருந்த போது கொடுத்த வாக்குறுதி. இல்ல அதே அரசு தானே தீபாவளிக்கு இவ்வளவு டார்கெட், பொங்கலுக்கு இவ்வளவு டார்கெட், நியூ இயருக்கு இவ்வளவு டார்கெட் வச்சு பிக்ஸ் பண்றாங்க. 1 லட்சம் கடன் வாங்குறாங்க. இதுல வந்து சார் உண்மையில இந்த மதுவால அரசாங்கத்துக்கு 50,000 கோடி வருதுன்னு, இப்ப 45,000 கோடி இந்த நிதியாண்டுக்கு 50,000 கோடி பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பணம் மட்டும்தான் அரசாங்கம் வந்து, அதுல வேற யாவது பெத்தலாட்டம் நடக்குதா சார்? உங்களுக்கு எதுவும் தெரியுமா? தமிழ்நாடுக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. எக்ஸ்ட்ரா 10 ரூபா கேட்டு வாங்குறது அது தனியா நடக்குது. அது யாருக்கு சார் போகுது? அது அந்தந்த நிறைய பேருக்கு போகுது. நிறைய போகுது. ஓப்பனா சொல்லுங்க. உங்களை இதே இல்ல அது இது இல்ல ஆளுங்கட்சிக்கு போதும் சொல்லுங்களேன். ஆளுங்கட்சி எதுவோ அது எதிர்கட்சி அதிமுக எடப்பாடிக்கு போகுமா, இல்ல கூட்டணியில் இருக்குல்ல திருமாவுக்கு போகுமா, இல்ல கம்யூனிஸ்டுக்கு போகுமா, யாருக்கு போவோம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்தந்த மந்திரிங்க அந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு தான் போகும். உண்மைதான். எது அவங்க நீங்க நான் கேட்கிறேன், இது ஆளுங்கட்சிக்கு தானே போவோம். ஆமா. அப்படி இருக்கிறப்ப இது பண்ண முடியுமா? இந்த அரசாங்கமே 1 லட்சம் கோடி கடன் வாங்குது. இது முன்னங்கட்டா எத்தனை ஃபேக்டரி, டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், KKS சார், ஏறக்குறைய இப்ப இருக்கிற மினிஸ்டர்ல 8 பேர் சாராய இது நடத்திட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கோசம் நடத்துறீங்க. இல்ல அதிமுக சைடுலயுமே நிறைய பேர் லிக்கர் ஃபேக்டரி வச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்தந்த ஆட்சி வரப்ப அவங்க கிட்ட தானே இது கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. ஆமா, அப்படி இருந்தாலும் இவங்க ஏதோ ஒண்ணு மறைமுகமா இந்த இது நடக்குது சார். இந்த ஆட்சி தானே. இதே கனிமொழி என்ன சொன்னாங்க, இது பாருங்க நாங்க வந்து விதவிதா ஆட்சி இதுன்ட்டு, இவங்க அவங்க ஃபேக்டரியோட அவங்க கூட தான் போட்டோ எடுத்து இது பண்றாங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க சார். இது வந்து மது விலக்கு இது சரி. உண்மையில
இப்போ வந்து விசிகா திரும்ப எடுக்கிற இது சாத்தியமாயிடுமா? போற மாநாடு நடத்தினா விளக்கிடுவாங்க. இல்ல அதுக்கு சாத்தியம் கம்மி தான். ஏன்னா வந்து நீங்க மதுவை ஒழிச்சிட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கள்ளச்சாராயம் தான் திருப்பி புழக்கத்துக்கு அதிகமா வரும்ன்றதுதான் கருத்து. இல்ல இதுக்கு ஆல்டர்னேட்டா கள்ளு கொண்டு வரோம்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம கூடாதுன்றாரு. அது வந்து அப்ப அது என்ன பண்ணுவாங்கன்றதுல போதை மாத்திரைக்கு தான் போகணும் கடைசியில மக்கள்லாம் அந்த மாதிரிதான் போவாங்க. அப்புறம் நீங்க கள்ளும் குடிக்கூடாது சாராயமும் குடிக்கூடாதுன்னா மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அன்றாட வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க? சாக்கடையில் இறங்கி வேலை செய்யற மக்கள் நீங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் தானே சொன்னாரு 90 ml பாக்கெட் கொண்டு வரணும்னு சொன்னார் இல்லையா? அது அவங்களுக்காக தானே சொன்னாரு. டெட்ரா பாக்கெட். ஆமா. சோ அதெல்லாம் சொல்றாங்க. சோ மக்கள் அந்த மாதிரி இன்னும் பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்க. அதுக்காக ஒட்டுமொத்தமா ஒழிச்சீங்கன்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட் சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க, அதெல்லாம் ஏத்துக்கலாம். சரி, உண்மையிலே திரும்ப மது விலக்கு ஒழிக்கணும்ட்டு அவருடைய மனசுல இருந்து உண்மையா அந்த இப்ப போராட்டம் நடத்துறாரு, மாநாடு நடத்த போறாரு, உனக்கிட்ட போராட்டம் நடத்திட்டாரு, அது உண்மைதானா? வேற எதுக்கு அவரு இது பண்றாரு? எல்லா கட்சிகளும் எப்படி தங்களோட பலத்தை காட்டுறதுக்கு ஒவ்வொரு மாநாடு போடுறது ஒரு மாதிரி பண்றாங்களோ அது மாதிரிதான் இதுவும் ஒரு ஸ்டண்டா தான் நான் பாக்குறேன். அடுத்து எலெக்ஷன் வருது, நான் இவ்வளவு பேரை கூப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் சீட் அதிகமா படுத்தி கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. இவங்க கொடுக்கலையா, கூட்டணிக்கு அவர் கேட்கிற அதிமுக கிட்ட போய் கேட்கலாம் இல்லையா? எனக்கு ஒரு 5 சீட் 10 சீட் கொடுங்க, பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்டு வாங்க முடியும் இல்லையா? அதுக்காக கூட பண்ணலாம் சார். அவர் தான் அப்பனா திமுகவை மிரட்டதான் திரும்ப இந்த இதுவை எடுத்திருக்காரு. ஆமா, இத வந்து இவர் சரியா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸும் இதே மாதிரி அவங்களோட பலத்தை கட்டுறதுக்கு தான் பண்ணுவாங்க. திமுக சிக்கல் தான் படிக்க முடியும். இப்பவே இவர்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்ல இப்ப வந்து மாநாட்டுல அதிமுக கூப்பிட்டு பேசுறப்ப அதுல ஆளுங்கட்சியான திமுக எதிர்த்துதானே பேசுவாங்க. அப்பன்னா அவர் என்ன பண்ணுவாரு? இல்ல அப்படி அப்படி உடனே இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டைக்கான எதிர் விவாதம் மாதிரி மாநாடு கிடையாது இல்லையா? பொதுவா மக்களுக்காக பண்ற ஒரு சாராயத்தை ஒழிக்கணும்ன்ற மாநாடு. இது ஒன்னும் சண்டை போட மாட்டாங்கன்னு இல்ல. அவர் வந்து அதிமுக கிட்ட போக மாட்டேன்ட்டு எங்க கூட்டணியில இருக்கிறாங்கன்ட்டு ஏறக்குறைய ஒரு 10 அமைச்சருங்க சொல்றாங்க சார். ஏன் அவ்வளவு பயப்படுறாரு? யாரு? அன்பரசு சொல்றாரு, நேரு சொல்றாரு, பொன்முடி சொல்றாரு, KKS சார் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க சார் அவர் திரும்ப கூட்டணி விட்டு போக மாட்டார். இல்ல அவங்க எல்லாருமே எல்லாத்துக்குமே இப்ப அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே எல்லாத்துக்குமே ரேட் பண்ணி தான் சார் இருக்காங்க. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சு கொடிதான் ரிலீஸ் பண்ணிருக்காரு, அதுக்காக சொல்றாங்க படமே 2 நாள் கூட ஓட மாட்டேங்குது, கட்சி 6 மாசம் கூட தாங்காதுன்றாங்க. இவங்க எப்பவுமே இந்த மாதிரிதான் அவங்க பேச்சுகள் இருக்கும். அவங்க ஒரு கருத்து ரீதியா மோத மாட்டாங்க. ஜஸ்ட் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எல்லாத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணணும்ன்ற மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றதான் நான் சொல்றேன் சார். ஒரு பெண் என்ற முறையிலம்மா இந்த மதுவா எப்படி குடும்பம் செய்யற இது உங்களுக்கு பாக்குறீங்க? அதான் சார் சொல்றேன்ல சார், நிறைய விடோக்களுக்கு உருவாகிறதுக்கு இந்த மது தான் ஒரு பெரிய ரீசனா இருக்கு. ஸோ வந்து அந்த அந்த விடோக்கள் எத்த மாதிரியான குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா பாவர்ட்டி லைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றீங்களே, அந்த விடோஸ்ல வந்து எந்த கேட்டகரிகள் அதிகமா இருக்காங்க? அதான் பிலோ பாவர்ட்டி லைன். அவங்களுக்கான இப்போ நிவாரணம் வந்து 10 லட்சம் சொல்றீங்கல்ல, இது வந்து அவங்களுக்கு போய் சேரும் போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயருது, அதனால இவ்வளோ கொடுக்குறோன்னு அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஆளும் கட்சி வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் போது அதுக்காக நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோன்னு அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் குறையறதுக்கே அவங்க தான் ஏதோ ஒரு வகையில காரணமா இருக்காங்க. ஸோ வந்து இப்போ விசிகால திருமாவளவன் சொல்லும் போது இந்த மதுவை இவ்வளோ விற்று அதுலேருந்து வரக்கூடிய ரெவென்யூ வந்து 45,000 கோடி, இப்போ வந்து 1,700 கோடி கிட்ட அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கூடிய சீக்கிரம் 50,000 கோடி ரீச் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வரக்கூடிய ரெவென்யூவில் நீங்கள் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களும் வீண்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கவோ அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கொடுக்கவோ அவங்களுடைய ட்ராமாஸை ஹீல் பண்ணுவதற்கோ எந்த அரசாங்கமும் செலவழிக்க போகிறது கிடையாது. அதை தாண்டி இவங்களுக்கு ஒரு 10 லட்சம் நிவாரணம் கொடுக்கும்போது அது இந்த காரணத்துக்காக போய் சேரும். நான் வந்து 10 லட்சம் விட்டுருமா? அதுதான் இப்போ வந்து இப்போ 2016 வந்து பீகார்ல வந்து இந்த லிக்வர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க சார். அதில் வந்து அது வெற்றி ஆகுதோ ஆகலையோ, ஆனால் அந்த வருஷத்தில் அந்த குறிப்பிட்ட வருஷத்தில் 83% வந்து ஆண்களால் துன்புறுத்தப்பட்ட பெண்கள், எமோஷனலாகவும் செக்ஷுவலாகவும் ஃபிசிக்கலாகவும் இந்த இன்டிமேட்
பார்ட்னர் வயலன்ஸ், அதாவது ஸ்பௌஸும் ஹஸ்பண்ட் இந்த பார்ட்னர்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய வயலன்ஸ் 83% இருந்தது. இந்த 2016 இந்த ஆக்ட் கொண்டு வரதன் மூலமாக மட்டுமே ஒரு 4.3% கிட்ட எமோஷனல் அப்யூஸ், ஒரு 3.1% வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. இது வந்து இந்த மதுவிலக்கு கொண்டு வரது வந்து இது கள்ளச்சாராயத்துக்கு வழிவகுக்கும் சார் சொன்ன மாதிரி. அப்படி இருந்தாலும் பெண்களுடைய உயிருக்கும் பெண்களுடைய மனநலத்துக்கும் இது நிறைய வகையில வழிவகுக்கும் நான் சொல்லுவேன். அதே பீகார்ல தான் கள்ளச்சாராயம் குடிச்சா அவன் செஞ்ச தப்பு நான் எதுக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னார் அந்த முதல்வர். அந்த முதல்வர் யாரு? நிதிஷ்குமார் ஒரு சிறந்த முதல்வரா, இல்லை தமிழகத்தை சேர்ந்த ஸ்டாலின், திரு ஸ்டாலின் அவர்கள் கள்ளச்சாராயத்துல இறந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்து யார் சிறந்த முதல்வர்மா? ஒரு பெண் என்ற முறையில எப்படி பார்த்தாலுமே ஒரு ஆண் முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி சார், ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, அந்த வலியை உணர்றதுக்கு அந்த பெண்ணினுடைய இடத்துல இருந்தால் தான் சார் தெரியும். இப்போ வந்து மணிப்பூரில் நடந்ததுக்கு வந்து மம்தா பானர்ஜி எடுத்த ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் அது எப்படி போய் முடிஞ்சது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த பெண்ணினுடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் சார் அந்த வலி புரியும். இப்போ ஒரு ஆணாக ஒரு 10 லட்சம் நிவாரணம் கொடுக்கும்போதோ இல்லை நிதிஷ்குமார் அவர் எடுத்த ஆக்ஷன் வேறுபட்டாக இருந்தாலும் கூட அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட குடும்ப சூழலை பொறுத்து தான் சார் அந்த பொண்ணினுடைய வலி எவ்வளவு ஆழமா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். அப்படி நீங்க இது பண்ணி சார் உங்களுடைய இது என்ன சார்? சார் இந்த பணம் கொடுக்கறது அப்படின்ற இதுவே வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி பணம் சம்பாதிக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு பேக்ரவுண்டோட தான் இருப்பாங்க. அவங்க பேர் வெளியில வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க வாய் அடைக்க கொடுத்த பணமா தான் நான் பாக்குறேன் இதை. ஸோ அவங்க அங்க கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கும் இவங்க கொடுக்குறேன்னு சொன்னதுக்கும் டிஃபரன்ஸ் அதுதான் நான் பாக்குறேன். அதுல 2 பேர்ல யார் சேர்ந்த முதல்வர்? நிதிஷ்குமாரா நம்முடைய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களா? மக்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் நல்ல முதல்வரா இருப்பாங்க நான் சொல்றது. நான் அப்பனா நிதிஷ்குமார் நல்ல முதல்வர் கிடையாது. மக்களுடைய வழியா ஒரு கலாசாராயத்துல நீங்க சொல்றது மறைமுகம் அப்படிதானே இருக்கு. இல்ல ஸ்டாலின் அவரது சிறந்த முதல்வர். அவங்க குடும்பத்துடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாரு, கள்ளசாராயத்தை அவர் கொடுத்தது கரெக்ட். ஆனா நிதிஷ்குமார் சொன்ன கள்ளசாராயம் குடித்தால் நான் தரமாட்டேன், அவரு வந்து சரியான முதல்வர் கிடையாது. அந்த குடும்பத்துடைய வலிகள் துன்பத்தை அவர் அறியாதவர், ஒரு கல் மனதுக்காரன்றீங்களா? இல்ல சார், வலின்னு ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை இல்ல குடும்பத்தினுடைய தனிப்பட்ட வலின்னு வரும்போது அந்த வலியை வந்து உணர்றவர் சரியான முதல்வரா இருப்பாருன்னு சார் சொல்றாங்க. அதை தாண்டி அந்த குடும்பத்திற்கான அந்த வலியை கொடுக்காம நீங்களும் அந்த கருத்தை ஏத்துக்கறீங்க. இவர் சாருடைய கருத்து, அந்த கருத்து சார் சொன்ன கருத்து இப்படி இருக்கு சார். என்னுடைய கருத்து வந்து அந்த வலியே இல்லாத போது, அந்த வலியே கொடுக்காத போதுதான் அவர் சரியான முதல்வராக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த வலியே இல்லாத போதுன்னா வலியே கொடுக்காத போது அத புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? கள்ளச்சாராயம்ங்கிறது அரசனுடைய தவறுனால நடக்கிறதுதான், அது அரசனுடைய தவறுதான். அந்த தவறை மூடி மறைக்கிறதுக்கு தான் அரசு இப்படியான ஒரு நிவாரணம் கொடுக்குது. சோ இப்படி பார்த்தாலும் அந்த மதுவிலக்கு வேணும்ன்றீங்க. ஆமா சார், அப்படிதான் சொல்ல வரீங்க. பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அது சாத்தியம் இல்லையாங்கிறது தெரியல சார். அப்படி ஆமா, உண்மையிலே திருமா வந்து இது ஒரு அரசியல் நாடகம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவரு உண்மையில இப்போதைக்கு அதிகமா இந்த சாராயத்தை பாத்தீங்கன்னா லோயர், ஆமா முடிசை இதுல அவங்கதான் மசூல், அவங்கதான் குடிக்கிறாங்க, அவங்க இதுதான். புரியுதுங்களா? நீங்க வந்து உங்க வேங்க வயல்ல தண்ணி தொட்டில மலம் கலத்தாங்க. இங்க கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயத்தால அவங்க இதுதான் பட்டியல் இனத்தவர் தான் இறந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப அவரு இது நடந்திருக்க எந்த ஒரு ஆக்ஷன் இருக்க இது இல்ல. அப்ப மௌனமா இருந்துட்டு இப்ப ஏன் திடீர்னு கிளம்பி வந்திருக்காரு? இல்ல அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குல்ல. ஆமா ஆமா, அதான் அது வந்து நம்ம அவர் நிறைய அரசியல் நிலைப்பாடுகள்ல சில சமயம் வந்து அவரோட அவர் என்ன சாதியை சேர்ந்து சொல்லிட்டு வராரோ அந்த மக்களே, அந்த பசங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி சாராயம் அது இல்லாம அடிதடி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவர் வந்து தட்டி கேட்டவோ அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விஷயமே அவர் வந்து பண்றது கிடையாது.
ஜஸ்ட் லைக் தட் இந்த உங்க ஜாதியை ஒழிக்கணுமா, அப்ப அந்த ஜாதியில இருக்கவங்கள நீங்க கல்யாணம் பண்ணுங்க, அந்த பெண்களை போய் கல்யாணம் பண்ணுங்க, ஜாதி ஒழிஞ்சிரும், அப்படிதான் அவர் சொல்றாரே தவிர அவங்களை எஜுகேட் பண்ணணும், ப்ராப்பரா எஜுகேட் பண்ணணும். இப்ப மேடம் கூட சொன்னாங்க, பசங்க அவங்களோட சாராய குடிக்கிறது வந்து குறைஞ்ச உடனே அந்த ஆக்ட் கொண்டு வந்த உடனே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு, இதை விட இன்னும் பெஸ்ட் எதுனா பசங்களை எஜுகேட் பண்ணுங்க, ஆண்களை எஜுகேட் பண்ணுங்க, பெண்களை அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு பண்ணுங்க. இன்னைக்கு நடக்கிற பல விஷயங்கள் வந்து பல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே மதுபோதையில் தான் நடக்குது. அப்ப வந்து தன்னிலை மறக்காத ஒரு மாதிரி ஒரு விஷயம் தான் நமக்கு எப்பவுமே தேவை. இது எல்லா மதங்களும் வந்து எதிர்க்குது. தன்னிலை மறந்தவன் வந்து குரானும் வந்து தண்டிக்கணும்னு சொல்லுது, பைபிளும் தண்டிக்கணும்னு சொல்லுது. நம்ம எல்லாருமே அதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. பட் ஆல்டர்னேட்டா இந்த மாதிரி அவங்களோட உடல் இதுக்கு, ஏன்னா புராண காலத்துல இருந்தே இந்த வைன், திராட்சை ரசம் சோமபானம் சொல்லுவாங்க, சோமபானம் இருக்கு இல்லையா? ஸோ அது நம்ம இருக்கு, நம்ம ஔவையார் எல்லாருமே அதை வந்து குடிச்சிருக்கிறதா கூட சொல்லியிருக்கிறாங்க. நம்ம புராண பாடல்கள் எல்லாத்துலயுமே அது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க இந்த மாதிரி உடம்ப கேடுதல் பண்ற இதை விட நீங்க வந்து கல்லு வந்து எவ்வளவு பெட்டர்னு தோணுது. அது வேணா நீங்க சொல்லலாம். உண்மையில நான் சொல்றது விசிக திரும்ப வந்து தன்னுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு குறையுது, அதனால இப்படி ஒரு டிராமா நடத்துறார் அவர். ஏன்னா நாம் தமிழக வெற்றி கழகம் வரப்போகுது, அதனால ஒரு இது இருக்கு. இவர் வந்து திமுக கூட்டணி இருக்குதுனால நிறைய அந்த திமுக வந்து அந்த பட்டியலினத்தை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி இருக்காரு. RS பாரதி நாங்கள் போட்ட பிச்சை, நேரு நேரு நீ என்ன எஸ்சி தானே அப்படின்னு. அதே தயாநிதி மாறன் செக்ரட்டரியேட் போப்ப அதிமுக எங்களை வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ட்டு இவ்வளையும் கேட்டுட்டு அங்க மௌனமா இருந்தாரு. புரியுதுங்களா? இப்ப வந்து ஆம்ஸ்ட்ராங் செத்த பிறகு அந்த பகுஜன் சமாஜ் கட்சியில ரஞ்சித் அவங்கள நோக்கி இளைஞர்கள் இது. ஆமா, இப்ப வந்து தலித்துகள், பெரும்பாலான தலித்துகள் இனி தீர்மானம் நம்பி எந்த பயனும் இல்லை. அவர் ஒரு செல்ஃபியூஸ், எதுவும் கேட்டாலும் கம்முன்னு தான் இருப்பாரு, பொங்கி எழு மாட்டார். அவளை நம்பி எந்த இது அவரை நம்பி இருக்க வேணாம். நமக்கு அதே மாதிரி டைவர்ட் ஆகிறாங்கன்ட்டு அதனால திசை திருப்பத்துக்கு இதை எடுத்திருக்காரு. உண்மைதான். அப்படி ஆமா, இது திசை திருப்பு தான் சார். ரஞ்சித் வர்றாரு, நானும் என்னோட அடுத்த பாயிண்ட் அதை சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப ரஞ்சித் வர்றாரு, ரஞ்சித் பின்னாடி பெரிய ஃபாலோவர்ஸ் வராங்க. மாரி செல்வராஜ் இவங்க மாதிரி சினிமா துறை மூலமா அந்த ஃபோர்ஸ் மூலமா ஈர்க்கப்பட்டு போற பசங்க இருக்கிறாங்க. நீங்க கரெக்ட். ஆமா, இது ரஞ்சித் சொன்னீங்க, மாரி செல்வராஜ். அதே திரும்ப வந்து மாரி செல்வராஜ் இது பண்ணாரு எந்த படத்துக்கு, இப்ப வாழைக்கு. ஆனா ரஞ்சித் தங்களானுக்கு போய் பார்த்தாரு, அது பெரிய பூமரான பிறகு அவரை போய் பாராட்டார். ஏன்னா அவர் தனக்கு எதிராக இருக்கிறாரு, எதிர்ட்டு. ஆமா, அவர் தனி இயக்கம் ஆரம்பிக்க போறான்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்திருக்குது. அதனால கூட அவர் பின்னாடி யாரும் போயிடக்கூடாது, என்னோட பவர் நான் காட்டுறேன் அப்படின்றதுக்காக கூட அதை பண்ற. அது ஒண்ணு. இப்ப வந்து திமுக செக் வைக்கிறாரு. அதான் இல்ல, நீ இல்ல படம் எனக்கு இன்னொன்னு இருக்கு, பாத்துக்கோ பாத்துக்கோ இருக்கு, எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது அப்படி இல்ல சார். 2017 உருவான கூட்டணி, 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வெற்றி கூட்டணி சார். உண்மைதான், புரியுதுங்களா? அப்படி இருக்கிறப்ப அவங்க இப்ப அவருக்கு நிறைய குறைச்சல், இதுல அவரு பர்சன்டேஜ் அவருடைய நேம் குறையுது, எல்லாமே அவர் நினைச்சிட்டு இருக்காரு. தன்னை ஒரு மாயாவதி மாதிரி சவுத் இந்தியால காட்டிக்கணும்னு பாக்குற, அதுல ஓட்ட விழுது. ஏன்னா அவர் ஒரு செல்ஃபியூஸ், அவர் ஒரு இது, அதனால இப்படி இருக்குது. இப்படி ஒரு நாடகம் நடத்துறாரு சார். ஏத்துக்கிறீங்களா? ஆமா, ஏன்னா இங்க ஒரு பேச்சு பேசுவாரு, அவரோட கட்சியை கர்நாடகால இருக்கும், அங்க அந்த மக்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறது. நீங்க சொல்ற மாதிரி அவர் கட்சியில ஒரு ஓட்டை இருக்குதான் நான் சொல்றது. இப்ப அவருடைய இது அவரை நம்பி எந்த பிரயோஜனம் இல்ல இதுன்ட்டு, அதனால அவரு அந்த இதுக்குதான். உண்மைதான். இப்ப வந்து திமுக இத மாதிரி இதுதான் நடத்துது. இதுல வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடு திரும்ப செய்யறது வெத்து நாடகம், அரசியல் நாடகம் அப்படின்னு தானே போகுது. ஆளும் கட்சியை மிரட்டுறதுக்கு திமுக மிரட்டுறது தானே இதே மாதிரி பண்ணிருக்காரு. அதான் அந்த மாதிரிதான் தெரியுது. ஆனா இன்னும் அந்த மாநாடு நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கிளீனா. இல்ல, இப்பயே அப்படித்தானே இருக்கு. மாநாடு நடத்தாங்கன்னா அதுல எதிர்க்க அதிமுக எதிர்கட்சியை கூப்பிட்டாருன்னு என்ன சார்? அது முடிஞ்சு போச்சு. இல்ல, அவங்க வந்தாங்க அப்படின்னா அது வேற. இன்னும் அவங்க இல்ல அவங்களும் இப்ப வந்து அதிமுகவும் கூட்டணிக்கோசரம்
தேடிட்டு இருக்காங்க சார். பெரிய இது இப்ப திமுக கூட்டணி எப்படியாவது உடைக்கணுமா அப்படி இருக்கிறப்ப அந்த இதுதானே அப்படிதான். உண்மையிலே நீங்க வந்து திருமா எடுத்திருக்கிற மது ஒழிப்பு கரெக்டா பூரண மதுவுக்கு கொண்டு வரணும்ட்டு நிக்கிறீங்களா தமிழகத்துல? முன்னாடியே நீங்கள் கேட்டிருக்கீங்க, இதை சொல்கிறது இதுதான் சார். அது பூரண மதுவிலக்கு பெண்களினுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் அது வேணும். ஆனால் அது சாத்தியமா இல்லையாங்கிறது தெரியல. இப்போ ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சியில் வந்து அவங்க வெத்து வாக்குறுதியான பூரண மதுவிலக்கு கொண்டு வரேன்னு அவங்க சொல்லலை. படிப்படியாக சாத்தியமாக்கப்படும்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஆயுதத்தை தான் இப்போது திமுகவும் எடுத்திருக்காங்க. திமுக எடுக்காதனால தானே அந்த கூட்டணியில இருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை அவங்க எடுத்தாங்கன்னா அந்த வாக்குறுதியை கொடுக்கறதன் மூலமா ஒரு வெற்றி அடையிறத அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அதை ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐடியா வந்து ஜெயலலிதா அம்மா யூஸ் பண்ண ஐடியாவை இவங்க ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பூரண மதுவிலக்கு பெண்களினுடைய மனநிலை, பெண்களினுடைய வாழ்க்கை நிலை, குறிப்பாக அடித்தட்டு மக்கள், பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற பெண்களை பொறுத்த வரைக்கும் சாராயம் அஃபிஷியலாக டாஸ்மாக்காக விற்கலைன்னா அவங்க கள்ளச்சாராயத்தை நாடி போகிறது இந்த பிலோ பாவர்ட்டி மக்கள் தான். அந்த பிலோ பாவர்ட்டி மக்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படக்கூடியவங்களா தான் இருக்காங்க. டாஸ்மாக்ல விலை அதிகமாக இருக்கிறது கள்ளச்சாராயத்தை போகிறாங்க. 60 ரூபாய்க்கு இது நீ 150 ரூபாய் விற்கிறீங்க, கூட 10 ரூபாய் விற்கிறது, அப்படித்தான் போகுது. நல்ல சாராயத்தை அதே பாவத்தில் இருந்தானே மசூல் ஏழைகள் தானே, அவங்க தின கூலி தானே, அவங்க தானே போறாங்க. அதான் சார், இந்த தினக்கூலி தான் எப்படியா இருந்தாலும் பாதிக்கப்பட போகிறது அந்த தினக்கூலிகள் தான், இந்த பாவர்ட்டி லைனுக்கு பிலோ இருக்கக்கூடிய மக்கள் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியது அவங்க தான். அதுக்கு வந்து பூரண மதுவிலக்கு நீங்க வந்து திருமா எடுக்கிற நடவடிக்கை சரின்றீங்க. அவர் எடுக்கிற நடவடிக்கை சரின்னா அவருடைய சொல்ல வர இது வந்து சரிதான், கரெக்டா? அதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க சொன்ன மாதிரி அடித்தட்டு மக்கள் வந்து கலாச்சாரத்துக்கு போறாங்க, எலைட்டா இருக்க பசங்க வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க, அவங்க போதைப் பொருள் அந்த மாதிரி. ஏன்னா அது போதை கலாச்சாரமும் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டே வருது. ஸோ அவங்க அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க, இவங்க அடித்தட்டு மக்கள் வந்து இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மது போதை இவர் திரும்ப கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருள்கள் இதுக்கும் சேர்த்தே அவர் வந்து போராடணுன்றதுதான் என்னோட கருத்தா இருக்கு. அவர் அரசியலாக்கு பண்றதா இது பண்றதுன்னு தெரியல. மக்களுக்கு இதனால ஒரு நன்மை நடந்தது, இதனால கொலை கொள்ளை எல்லாமே குறையுதுன்னா சந்தோஷம் தான். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஒரு நாடகத்தை நடத்துகிறார். நீங்க சொல்ற மாதிரி அது சரிதான் சார். இப்போ வந்து திமுகல வந்து தனக்கு சரியான ஒரு மதிப்பு இல்லாத போது, கூட்டணி சீட்டுகள் சரியா வழங்காத போது, இப்போ அதிமுகவை வெளிப்படையா அழைக்கும் போது வர தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு சிக்னலாகவோ ஒரு லிங்காகவோ இதை பயன்படுத்தப்படும். அப்படி வந்து அதிமுகல தனக்கு சீட் அதிகமா வரும்ன்ற எதிர்பார்ப்பு கூட இருக்கலாம். ஏன்னா அவர் எதிர்பார்த்த இது வந்து பார்லிமெண்ட்ல கிடைக்கல திமுக கிட்ட. இப்படி ஒரு டிமாண்ட் வைக்கிறதுக்கு இது ஒண்ணு. இப்ப வந்து இவர் இது மாதிரி கூட்டணி விட்டு வெளியே இருந்தா அப்படியே கம்யூனிஸ்ட் வந்துடும், காங்கிரஸ் இது அதனால உடையும் இல்ல. இப்ப அதே திமுக இந்த கூட்டணிக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருந்த இந்த நிலைமை வந்திருக்காது இல்ல? வந்திருக்காது. ஆனா திருமாவுக்கு தன்னோட பலம் தரும். ஏன்னா அவங்க இதே மாதிரி 2016 எனக்கு நினைவுக்கு நினைக்கிறேன் தனியா கூட்டணி உருவாக்கினாரு. ஆனா அதனாலேதான் அவர் பயந்துகிட்டே திமுக ஒட்டிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்ப வந்து நீங்க சொன்னதுனால 2016 எப்படி மக்கள் நல கூட்டணி உருவாக்கணுரோ அதே மாதிரி இப்ப திமுக கூட்டணியில இருந்து இன்னொரு கூட்டணி உருவாக்கி விடுவாருன்ட்டு அப்படி ஒன்று பயம் திமுகவுக்கு வந்திருக்காருல்ல. பட் ஆனா வந்து அதுக்கு ஏன்னா ஏற்கனவே பண்ணி காட்டியிருக்காரு. ஆனா அது வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு நினைக்கலாம்ல. ஆமா, இப்ப திமுக இது வந்து அதனால இது வந்து திமுகவை மிரட்டவும் உருட்டவும் தனக்கு தேவையான அதிகமான தொகுதிகளை பெறவும், அதுதான் தவிர தன் மக்களுக்காகவோ தமிழக மக்களுக்காகவோ இந்த மது விலக்கு மாநாடு கிடையாது. அவருடைய செல்ஃப் யூஸ் அதுதான். ஏன்னா எவ்வளவுலையோ சிறுமைப்படுத்தியும் அந்த கூட்டணியில் பொறுத்து கொண்டு இருந்ததனால்தான் அப்ப இந்த நிலைமைக்கு வந்துடுச்சு. அவருடைய ஓட் பேங்க் குறைய போகுது, இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவர் நடத்தப்படுகின்ற ஒரு நாடகமாக இது அமைகிறது என்பது என்னுடைய பொதுவான கருத்து. உங்கள் இறுதி கருத்து என்ன சார்?
இவர் மட்டும் இல்ல, எல்லா அரசியல் கட்சிகளுமே அவங்களோட கட்சியும் அவங்களோட ஓட்டுகளுக்காகத்தான் எல்லா ஸ்டண்ட்டுமே பண்றாங்க. அவங்க மேடையில ஏறி பேசுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இறங்கி வந்து கூடி கலாய்ப்பாங்க. ஒரு அரசு விழா, உங்களுக்கு இந்த நாணயம் பத்தி உங்களுக்கு தெரியும், அதுல என்ன நடந்துச்சுன்னு தெரியும், 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டிப்பாங்க, இறங்கி வந்து பேசிப்பாங்க. பட் மக்களுக்கு வந்து நல்லது எவ்வளவு நடக்குதோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சரியானதான் நான் பாக்குறேன். மக்கள் வந்து இதுக்கெல்லாம் விழிச்சுக்கணும், யார் என்ன ஸ்டண்ட் பண்றாங்கன்னு மக்களும் புரிஞ்சுக்கணும். இப்ப புரிஞ்சுக்கணும். திமுக எடுத்த இது எப்படி தனக்கு எதிரான கட்சியை பாஜகவை கூப்பிட்டு வந்து இது பண்ணியும், அதே மாதிரி அந்த கூட்டணியில இருக்கிற திருமா அது செக் வைக்கிறார். அப்படின்னா இது ஒரு இது 2 பேருமே செக் வச்சிருக்காங்க. இவங்க தான் கட்சிக்கு இப்ப எப்பயுமே இன்னொன்னு சார், திமுக உடைய சரித்திரத்தை அண்ணாதுரை காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல் அதை ஜெயிச்சதே கிடையாது. கூட்டணியோடு தான் ஜெயிக்கும். அப்படி இருக்க இறங்கி வருவாங்களா இல்லன்ட்டு தெரியல. உங்களது இறுதி கருத்துமா என்னம்மா? இப்படியான ஒரு மாநாடு வந்து விசிகா வந்து ஆண்டுதோறும் நடந்துட்டு தான் வராங்க. ஆனால் இந்த ஆண்டு அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தினால இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்து அந்த மாநாடை அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஒரு இது திருமாவுடைய பர்த்டே வச்சு ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு வருஷமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சரியான ஒரு முன்னெடுப்பாக சனாதன ஒழிப்புன்ட்டு இது பண்ணாங்க. இந்த தடவை வந்து இந்த தடவை இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தினால இப்படியான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னெடுப்பு நல்ல சரியான முன்னெடுப்பு தான். ஆனால் அந்த முன்னெடுப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்காரணங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இருக்கலாம். ஆனால் இந்த முன்னெடுப்பு மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயரை தான் விசிகாக்கு வாங்கி கொடுக்குன்றது என்னுடைய கருத்து சார். இங்கே 2 விருந்தினருடைய கருத்துக்கள் வைத்து பார்க்கும்போது திருமா அவர்கள் மது விலக்கு ஒழிப்பு கையில் எடுத்துள்ளது ஒரு நாடகம். திமுகவை மிரட்டவும், தனக்கு தேவையான அதிக தொகுதிகள் பெறவும், வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளவும் சொல்கிறார்கள். பார்ப்போம் என்ன நடக்கிறது. மீண்டும் இன்னொரு விவாத காலத்தை சந்திப்போம். வணக்கம்.